நடந்த உண்மையை மறைப்பதற்காக நண்பர் ஒருவரின் சடலத்தை ஸ்லாங்கூர் பத்துகேஃபிலிருந்து பேரா பாகன்சராய் சுமங்குல் கம்போங் ஸ்லாமாட் வரை கொண்டு சென்ற கும்பல் ஒன்றின் ஏமாற்று வேலையை போலீசார் அம்பலப்படுத்தியுள்ளனர். உடலில் பின்புறம் 3 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் 43 வயதுடைய தனது நண்பரின் சடலத்தை அந்த கும்பல் செப்பனிடப்படாத சாலை ஒன்றின் ஓரத்தில் கைவிட்டு சென்றுள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோனோர் ஹிஷாம் நொர்டின் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை பத்துகேஃப் வட்டாரத்தில் ஒரு காட்டுப் பகுதியில் வேட்டையில் ஈடுபட்ட 5 நண்பர்களில் ஒருவர் விலங்கு என்று நினைத்து துப்பாக்கியால் சுட்டபோது அந்த குண்டு அவரின் நண்பரின் முதுகில் பாய்ந்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை மறைப்பதற்காக தனது நண்பரின் சடலத்தை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் ஒரு பாதையில் கைவிட்டு 4 தப்பித்துவிட்டனர். எனினும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் அந்த ஆடவரின் சடலத்தை மீட்டதாக டத்தோனோர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் கம்போங் ஸ்லாமாட்டைச் சேர்ந்த 32, 33 வயது 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 36 வயதுடைய மேலும் ஒருவர் பத்துகேஃப் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர்களுடன் இருந்த மேலும் ஒரு நபரை போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டார். உயிரிழந்த நபரின் உடல் சவ பரிசோதனைக்காக தைப்பிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.